ஏசாயா 23:5 எகிப்தின் செய்தி கேட்கப்பட்டதினால் நோய் உண்டானது போல தீருவின் செய்தி கேட்கப்படுவதினாலும் நோய் உண்டாகும். ஆமாங்க, இன்றைக்கு நீங்கள் உங்கள் காதுல என்ன செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? மற்றவர்களை பத்தி தவறாக பேசுகிற காசிப் கேட்கிறீங்களா? இல்ல மற்றவர்களை பற்றி தவறான காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாருங்க, எகிப்தின் செய்தி கேட்கிறதுனால் நோய் உண்டாகும். இன்றைக்கு நீங்க நன்மையான காரியங்களை கேட்கும் பொழுது நல்லது உங்க வாழ்க்கையில நடக்கும். ஒருவேளை உங்களை சுற்றி காசிப் நடக்குதா? ஏன் கேக்குறீங்க? உங்ககிட்ட விஷயங்கள் வருகிறதா? மற்றவர்கள் பத்தி தவறான காரியங்கள் உங்க காதுக்கு வருதா? கேட்காதீங்க. எதுக்கு கேக்குறீங்க? கேட்கறதுனால உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுது? கண்டிப்பா எதுவும் கிடையாது. ஆனா நீங்க இதை கேட்காம அதுக்கு பதிலாக அதை கேட்கும் சமயத்துல ஒரு வசனத்தை உங்க வாய்க்குள்ள அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்றேங்க, எகிப்தின் செய்தியை கேட்கிறதுனால் நோய் உண்டாகும். அப்படின்னா தீமையான காரியங்களை நீங்கள் கேட்காமல் இருக்கும் பொழுது நன்மை உங்களுக்கு உண்டாகும். ஜீவன் உங்களுக்குள்ள கிரியை செய்யும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை சுற்றி இருக்கும். நல்லது கேட்கும் பொழுது உங்க வாழ்க்கையில நன்மையான காரியங்களை பார்ப்பீர்கள். God bless you.